श्रीनिवासं वटशाखिमूले तद्धावदाक्षिण्यजुषा स्वमूर्त्या जागर्तु चित्ते मम बोधरूपम् अन्तर्यश्च बहिर्विधूततिमिरं ज्योतिर्मयं शाश्वतं स्थानं प्राप्य विराजते विनमतामज्ञानं मूलयन् पश्यन् विश्वमपीतमुल्लसदियो विश्वस्य पादे परः तस्मै श्रीरमणाय लोकगुरवे शुकस्य हन्त्रे नमः। देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिं न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधया दृष्टवात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवभाति स्वयं करुणापूर्णसुधाब्धे कबलिदघनविश्वरूपकिरणावल्याम् अरुणाचलपरमात्मन् अरुणो भवचित्तकुञ्जसुविकासाय त्वयि अरुणाचल सर्वं भूत्वा स्थित्वा प्रलीनमेतच्चित्रं हृद्यहमित्यात्मतया नृत्यसि भोः ते वदन्ति हृदयं नाम अहमिति कुत आयातीत्यन्विष्यान्तः प्रविष्टयात्यमलधियाम् अवगम्य स्वं रूपं शाम्यत्यरुणाचलत्वयि नदीवाब्धौ त्यक्त्वा विषयं बाह्यं रुद्धप्राणेन रुद्धमनसान्तस्त्वां ध्यायन् पश्यति योगी दीधितिम् अरुणाचलत्वयि महीयं ते त्वयि अर्पितमनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतिदयां सततं भजते अनन्यप्रीत्या स जयत्यरुणाचलत्वयि सुखे मग्नः हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं ह्यहमहमिति साक्षात् आत्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वता मज्जता वा पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम् अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल 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 अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल
இந்த இடத்துக்கு மல்லேஸ்வரம் அப்படின்னு பேரு. இந்த பேருக்கு பல அர்த்தம் சொல்லுவார். மல்லன்னாக்கா குஸ்தி போடுறது. ஈஸ்வரன் ஒரு மகாமல். அவர் யார்கிட்ட குஸ்தி போடுறது அப்படின்னா நம்ம அகங்காரத்துக்கிட்ட குஸ்தி போடுறாங்க. அதுதான் அருள் போராட்டம் அப்படின்னு. நம்ம லைஃப் பூராவும் இந்த அருள் போராட்டம் தான். கொஞ்சம் கூட ஒரு அத்தியாத்ம ஈடுபாடு இல்லாதவாளோட லைஃப்ல கூட இந்த அருள் போராட்டம் நடந்துட்டே தான். மனுஷ சரீரம் எடுத்து வந்தாலே அருள் போராட்டம் ஆரம்பிச்சு. அருள்ங்கிறது ஈஸ்வரனோட ஒரு சக்தி, நேச்சர்ல இருக்கு, பிரகிருதியில் இருக்கு. எப்படி சிருஷ்டி சக்தி இருக்கு, நம்ம பறக்கிறோம். ஸ்திதி சக்தி இருக்கு, சர்வைவல் நடக்கிறது. சம்ஹார சக்தி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா டிகே ஆகிறோம், அதெல்லாம் சம்ஹார சக்தி தான். அப்புறம் மரணம், திரோதானம், இதெல்லாம் போல கிருபா சக்தின்னு ஒரு சக்தி இருக்கு. இந்த சக்தி நாம சாதனை பண்ண நிறைய ஜப தியானங்கள்லாம் பண்ணி நம்ம மனசு அதீவ சூக்ஷ்மமாயிட்டா அந்த கிருபா சக்தியை நாம உள்ள கான்டாக்ட் பண்ணுவோம். அப்ப நமக்கு தெரியும் நம்ம லைஃப்ல நல்லது கெட்டது என்னெல்லாம் சொல்றோமோ எல்லாமும் இந்த அருள் போராட்டம், அந்த சக்தியும் நம்மளோட மைண்டுமா இருக்கிற போராட்டத்தோட இஃபெக்டை தான் நாம லைஃப்னு கூப்பிடுறோம், வாழ்க்கைன்னு கூப்பிடுறோம். இது இன்செசன்ட் ஃபைட் நடந்துட்டே இருக்கும். அசுரர்களும் தேவர்களும் சண்டை போட்டா எல்லாம் சொல்றோம், இரண்யகசிபு, நரசிம்மன் எல்லாம் நம்ம லைஃப்லயும் நடந்துடும். நம்ம தான் இரண்யகசிபு, இந்த கிருபாசக்தி தான் நரசிம்மன். அந்த ஒரு ஃபோர்ஸோட போராட்டம் நடந்துடும். அதனால நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒன்று நடக்கிறது, ஏன் இப்படி எல்லாம் நடந்தது, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் தோணலாம். எல்லாமே நம்மளோட ஒரு மைண்டு, ஒரு அகங்காரம் ஏதோ பண்ணி போய் அந்த சக்தி வந்து இருக்கிறது போதும். அப்புறம் அது எங்கேயோ அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலாம், திரும்பி வரும். இப்படி நடந்துட்டே ஒரு ப்ரோசஸ். இது வாழ்க்கை பூரா நம்ம பார்க்கலாம், எல்லாரோட வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். அந்த அருள் சக்தியோட பரிபூர்ண ஜெயம் எங்கன்னாக்கா அது அப்படி நம்ம கிட்ட அப்படி வரது பாருங்க. அது வரது நம்ம சொல்றோமே, பகவான் ரமண பகவான் கிட்ட தேவராஜ முதலியார் கேட்டார், பகவானே மோட்சம் அடையணுமான அருள் வேணுமே. பகவான் சொன்னார், அருள் தான் இருக்கு, போய் நீர் குறுக்கே வராம இருந்தார். இந்த சாதனை எல்லாமே இந்த குறுக்கே வரதை இல்லாம ஆக்கிறதுக்கு தான். ஒரு கொஸ்டின் வேற, நம்ம எப்படி குறுக்கே வராம இருக்க முடியும்? அகங்காரத்தை எழும்ப விடாம அதை அடக்கி அதை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த சக்தியை எடுத்துட்டு போகும். ஆனா அந்த சக்தியை வரவிடாம நாம நடுவில் நிற்கிறத அது சம்டைம்ஸ் நோக்கியே கருதினை தாக்கியே நல்ல அடி கிடைக்கும், லைஃப்ல அடி கிடைக்கும். அடித்து அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுமா, அடிக்க வேண்டியிருக்கு, துக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு, கஷ்டம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படி ஒரு வச்சுக்கணும் பகவானுக்கு? நமக்கு சௌக்கியமா கஷ்டம் கொடுக்கலாமே, சௌக்கியத்தை கொடுக்கலாமே அப்படின்னா அப்படி நம்ம வாங்கிக்க மாட்டோம்.
சின்ன குழந்தை கூப்பிட்டு, மாடர்னா வளர்ந்த ஒரு குழந்தை கூப்பிட்டு நல்ல அழகா நீங்க ஏதாவது ஹெல்த்தியா இருக்கிற ஒரு சாப்பாடு கொடுக்க வேண்டாம், எனக்கு நல்லதே இல்லாத ஏதாவது ஜங்க் ஃபுட்டு இருக்கும். இந்த சுபாவம் தான் நமக்கு இருக்கு. நம்ம அப்படி கொடுத்தா வாங்கிக்க மாட்டோம். இப்போ 4 சாத்து அக்காரம் தீற்றிய அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை கூட ஈஸ்வரனுக்கு நம்ம மேல திகட்ட வேண்டியிருக்கு, தீற்ற வேண்டியிருக்கு, உள்ள குத்தி திருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா நம்ம கூட போகாது. நம்ம சும்மா இன்னும் அபிமானிச்சுக்கிறோம், சாதனை பண்றேன், மெடிடேஷன் பண்றேன், லெஃப்ட் டு அவர் செல்ஃப் நம்ம ஒன்றும் பண்ணுவோம். நம்ம பாட்டுக்கு நமக்கு எங்க என்னென்ன விஷய சுகங்கள் கிடைக்குமோ அங்க மட்டும்தான் போகும். அதுதான் நம்மளால முடியும், அதுதான் நம்மளால முடியும். அந்த அருள் சக்தி என்ன பண்றது, அந்த இடத்துல ஒரு தடைய போட்டு திருப்பியும் போவேன்னு பார்த்தா 4 சாப்பிட்டு எடுத்துக்கிற ஒரு தாயார் குழந்தைய பண்ற மாதிரி அடுத்து முன் நின்று அடித்து அக்காரம் தீற்றிய. முன்னால போற வழியில ஒரு தடுக்கிறது, முன் நின்று முன்னால நின்று அடிச்சு லைஃப்ல துக்கம் கொடுத்து அப்புறம் அக்காரம் தீற்றிய அப்படின்னா அந்த அமிர்த ஸ்வரூப அனுபவத்தை, வாட் எவர் வே ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு அத்தியாத்மமான அனுபூதியை நமக்குள்ள கொடுக்கணும் இல்லையா? மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்ற பாட்டு தான் இது. இன்னொரு இடத்துலையும் சொல்றாரு, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. எவ்வளவு சஃபர் பண்ணியிருக்கிறோம். இந்த இரும்பையெல்லாம் போட்டு ஆலையில போட்டு தீயில சூடு பண்ற மாதிரி இந்த உடம்பை உருக்கி அந்த உள்ள இருக்கிற தேஜஸை பெருக்கினாராம் ஈஸ்வரன். அதுல திருவாசகத்துக்கு ஒரு பகுதி வரும். அந்த பேரு கூட நம்ம படிக்க வேண்டாம். அந்த பேரே என்னன்னா திருப்படை எழுச்சின்னு பேர். மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஒருத்தனோட ஈகோவை கொல்லறதுக்கு ஈஸ்வரன் ஒரு பெரிய படையே கிளப்பின்னு வந்தார். திருப்படை எழுச்சி, ஒரு படையே கிளப்பின்னு என்னோட ஈகோ நம்ம இன்னும் ஈஸியா நினைச்சுக்கிறோம். நாம உட்காந்து ஒரு மெடிடேஷன் சீட்டு வாங்கி அப்படியே உட்காந்துட்டு கூவாமாய் 15 நிமிஷம் பண்ணினா வேற ஒரு ஐ உள்ளே வரும், அப்படியே என்னோட ஐ போயிடும். சாட்சாத்காரம் இல்லையா? அருணாச்சலமென அகவே நினைப்பவர் அகத்தை வேற ரூபாய் அருணாச்சலம். அருணாச்சலம் நினைச்சா அகல் போயிடும். நினைக்கிறது எப்படி? அருணாச்சலம் நினைக்கிறது பகவான் சொல்றார், எனக்கு நினைக்க முடியலையே அருணாச்சலாங்கிறார். நமக்கா பகவான் சொல்றார் என்ன, அன்புரு அருணாச்சல அகத்துணை என்ன அழன்மெழுகாய் அகத்துணை நினைந்து உருகும் அன்பிலி எனக்கு உன் அன்பினை அருளாது ஆண்டு என்னை அழித்திடல் அழகோ. ஆண்டு நீ ஆட்சி பண்ணிட்ட, பகவான் ஆட்சி பண்ணிட்டேன்னாக்கா அப்புறம் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டார். உட்கார்ந்து இருக்குமே, புக்கு படிக்கிறோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜபம் பண்றோம், ஏதோ பாகவதம் படிக்கிறோம், ஏதோ கீதை படிக்கிறோம், இல்லாட்டா ஏதோ பகவானோட புஸ்தகங்கள்லாம் படிக்கிறோம், அக்ஷரம் மாதிரி சொல்றோம், என்ன சொல்றோம் இல்லையா? ஒரு இன்விடேஷன் கார்டு, கல்யாண இன்விடேஷன்னா நம்ம ஒரு ஏதாவது போட்டால் நம்ம பகவான் டிவோட்டீஸ் ஆச்சு நினச்சிக்கலாம். பட் பகவான் சொல்றார், எனக்கு பக்தி இல்லையே, அன்பிலி எனக்கு அப்படின்னா என்னோட மைண்ட் ஒன்றை தவிர வேற எதையுமே நினைக்கப்படாது. ஒன்ன அன்புல நினைச்சு உருகிற மாதிரி எனக்கு வேணும், வேற எந்த விஷயமும் உள்ள வரப்படாது. அப்போ அப்படி நினைச்சா அகங்காரம் போயிடும். அப்படி நினைச்சா இந்த ஜீவபாவமா இருக்கிற அகங்காரம் இருக்கு, அது போயிடும். அப்போ அதுதான் அருணாச்சலம் என அகமே நினைப்பவர், அகத்தை வேற ரூபாய் அருணாச்சலம். அகங்காரம் எல்லா பற்றுதலோட சுபாவமாகவும் பற்றெல்லாம் அற்று போயிடும், சங்கம் எல்லாம் அற்று போயிடும், அட்டாச்மெண்ட்
பகவான் ஒருத்தம் தான் உள்ள இருப்பான். அந்த மாதிரி ஒரு சமாதி நிலை ஹிருதயத்துக்குள்ள வரணும். அப்பதான் அது அருணாச்சல அனுபவம் அப்படின்னு பேர். அந்த அனுபவம் வர்றதுக்கு அதுதான் சாதனை பண்றோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இன் வேரியஸ் ஃபார்ம் எல்லாம் பண்றது அதுக்கு தான். அப்போ பகவானை நினைக்கிறதுக்காக முடியணுமே, மனசு நமக்கு சொன்னா கேட்கணுமே. மனசு பை இட்ஸ் வெரி நேச்சர் உலக விஷயங்களுக்கு தான் போகும். அது விட்டுதானே அதோட குற்றம் இல்லை, அது அப்படிதான் பழகிடும். அதுல நிறைய வாசனைகளோட வந்திருக்கு. அதுக்கு அந்தந்த எந்தெந்த வாசனை இருக்கோ அந்தந்த விஷயங்கள் எளிஷா போகும். அவ்வளவு ஈஸியா ஆத்ம தியாகத்திலேயோ பகவத் விஷயத்திலேயோ நிற்க மாட்டேங்குது. அதுக்கு அப்போ அதுக்கு காரணம் என்ன? இந்த விஷயங்கள் எல்லாம் துக்கம் இருக்குன்னு தெரியும். We should have death experience. மரண அனுபவம். மரண அனுபவம் என்னன்னா ஈஸியா பகவான் மாதிரி ஸ்ட்ரெயிட்டா படுத்துனா வந்துடாது. வைராக்கியத்துக்கு இன்னொரு பேர் தான் மரண அனுபவம். மரண அனுபவம்னா அது படுத்துக்கிறதெல்லாம் இல்லை, அந்த வைராக்கியத்துக்கு பேர் தான் மரண அனுபவம். தீவிரமான வைராக்கியம் தான் மரண அனுபவம். அதாவது நாம எதை பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த உடம்பு இல்லைன்னு சொல்றது ஈஸி, பட் உடம்பு எங்கெங்கேயோ இருக்கு. எதுலையெல்லாமோ உட்கார்ந்துருக்கு நம்ம உடம்பு. அதுல எல்லாம் மிருத்யு இருக்கு, துக்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு, கஷ்டம் இருக்கு தெரிஞ்சு, அந்த டீப் இன்சைட் வார்த்தை தீ சுடுற மாதிரி நமக்கு உள்ள அந்தந்த விஷயங்கள் இருக்கிற துக்கத்துக்கு சாட்சாத்காரம் வரும். அப்படி வந்துட்டாங்கன்னா நம்ம கையை தொடாது, தீயை தொடாது. அது மாதிரி உள்ளேருந்து அந்தந்த விஷயங்களை விட்டுடும். திருக்குறள் கூட ஒரு குறள் இருக்கு, எதுல இருக்கிற பற்றுதல் போச்சோ அதுல இருந்து இவனுக்கு பயம் இல்லை. அதான் தெரியுமா? எதுல இவனுக்கு பற்றுதல் போச்சோ அதுல இருந்து இவனுக்கு பயம் இல்லை ஒரு குறள் இருக்கு. அப்போ அந்த பற்றுதல் தான் பயம் இருக்கு. எதுல பற்றிக்கிறோமோ ரொம்ப சீரியஸ் இருக்கு. அப்போ பகவான் மரண அனுபவம் ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டா, அந்த மரணத்தை சுத்தி வர பார்க்கிறோம். மரணம் பேர் சொல்ல வேண்டாம், விஷயங்கள் பார்க்கிறோம் சுத்தி வர. அதுல எல்லாம் துன்பம் இருக்குன்னு பார்க்கிறோம். அந்த துன்பத்தை பார்க்க இவனுக்கு அதுல இருந்து சாஸ்வதமான சுகம் கிடைக்காது. கீதையில பகவான் அனித்யம் அசுகம் லோகம் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தார். லோகம் என்னதுன்னா அனித்யம், இம்பர்மனன்ட். ரொம்ப சுகமா ஒண்ணு கிடைச்சதுன்னா பெரிய ப்ராப்ளம் என்னன்னா விட்டுட்டு போயிடும். துக்கமா இருக்கிறது ஒண்ணு கிடைச்சதுன்னா அது கெஸ்டா வந்து ஹோஸ்டா உட்காந்து எப்ப போகும்னு எதிர்பார்த்து போகாம இருக்கு. இது லோகத்துல நடந்தே இருக்கு. ஸோ அதனால இந்த இதை பார்க்க நம்ம வாழ்க்கையில சுத்தி வர பார்க்க நம்ம பார்க்கிற சக்தி இருக்கே, எல்லாமும் பார்க்கணும். அப்சர்விங் பவர் இருக்கே. அப்ப நம்ம வாழ்க்கையே நம்ம திரும்ப 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 அலசி பார்க்க துக்கத்தை பார்க்க ஏதோ பகவான் ரமண மகர்ஷிக்கு ஒரு மரண அனுபவம் வந்த மாதிரியோ, இல்லாட்டா சில பேருக்கு சின்ன சின்ன அனுபவங்கள் ஒரு வாழ்க்கை லைஃப்ல நெருப்பு பத்தின மாதிரி பத்தி அதில் அவளுக்கு எப்படி இருக்கும். யோகி ராம் சூரத் குமார் இருந்தார். அவருக்கு என்னாச்சுன்னா சின்ன வயசுல கிணத்துல இருந்து தண்ணி எடுத்தப்போ அங்க ஒரு குருவி உட்கார்ந்து இருந்தது. அந்த குருவியே அந்த தண்ணி தொட்டி கயரால இப்படி வீசினார். அந்த கயர் குருவி மேல கூட குருவி செலுத்த. அந்த ஒரு பெயின் அவரோட லைஃப் டைம் பூரா ஒரு கண்ட்ரோல் பண்ணி அது ஒரு பெரிய காரணமாயிட்டு. அதாவது ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் மிருத்யு நான் பார்க்கிறேன். இப்போ இப்படி பார்க்க வாழ்க்கையை சுத்தி வர பார்க்க அப்ப சாஸ்வதமான ஒரு சுகம் சாந்தி எப்படி கிடைக்கும், அது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும். அது பகவான் சொல்றார், ஹிருதயத்துல கிடைக்கும்.
இங்கே இந்த இடத்துக்கு ரமண ஹிருதயம் அப்படின்னு பேர் போட்டு ஹிருதயத்துல கிடைக்கும். ஹிருதயஸ்தானத்துல இந்த சௌக்கியம் வரும். அந்த சௌக்கியத்தை நமக்கு அடையிறதுக்கு என்ன வழி? நம்ம சித்தம் சுத்தமாகணும். ஆத்ம விசாரம் பகவான் கொடுத்திருக்கார். நமக்கு தெரியும் நாம் யாரு விசாரம். அந்த நாம் யாரு விசாரம் நமக்குள்ள வேலை பண்ணணுமா? அந்த உள்ள இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனோட அனுகிரகம் இல்லாட்டா ரொம்ப சிம்பிளா தொடர்புடைய ஆத்ம விசாரமும் வேலை பண்ணணும். அண்ணாமலை சுவாமி பகவானோட அடியார்கள் ஒருத்தர் பார்த்துருக்கேன். அவர் பார்த்துருக்கேன். ஆசிரமத்துக்கு பின்னால பலாப்போத்துன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே இப்போ இருக்கு அவரோட ஆசிரம சமாதி எல்லாம் இருக்கு. அது பிரம்மணாசிரமத்துக்குள்ள வந்துருக்கு. அவர் ஒரு சமயம் சொன்னார், நான் யாருங்கிற ஒரு விசாரம் ரொம்ப பவர்ஃபுல். ரொம்ப சிம்பிளா வேதாந்த விசாரத்தை பகவான் ரிவீல் பண்ணிட்டார். அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணி, பிராக்டிஸ் கூட சொல்லக்கூடாது, அப்படியே பண்ணி தான் சொல்லணும். அப்படியே பண்ணி அந்த நிலையை அடையணும். அப்படி அடையாதா நிறைய பேர் என்ன, இது எத்தனை பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் செல்ஃப் என்கொயரி. அது தெரிஞ்சா ஒரு பெரிய ஈகோ இருக்கும். இதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தோடு கிடையாது அப்படின்னு ஒரு அகங்காரம் வந்துடும். அதோட பேரிலேயே இவரோட அபிமானம், அபிமானத்துக்கு இன்னொரு தான் உட்காரணும். அதான் பகவான் அக்ஷரமணமாலையில சொன்னார், எப்படியாவது அருணாச்சலேஸ்வரா இந்த அபிமானத்தை இல்லாம பண்ணும். மானம் கொண்டு உருபவன் மானத்தை அடித்து அபிமானம் இல்லாத ஒளிர் அருணாச்சலா. அபிமானத்தை மானத்தால கஷ்டப்படுறவன். இந்த அபிமான விருத்தி, அகம் விருத்திய ஹிருதயத்துக்குள்ள தள்ளணும். காஞ்சி பெரியவா தெய்வத்தின் குரல் இங்கெல்லாம் நடக்கிறது. அதுல வேதாந்தம் ஒரு போர்ஷன் அது பேசியிருக்கேன். அப்ப அதுல இந்த ஆத்ம விசாரத்தை சொல்லியிருக்கேன். அது சொல்ற இந்த அகங்காரம் நிறைய விஷயங்களை தின்னு குண்டா எடுத்து, குண்டா இருக்கிற ஒரு ஆசாமிய சின்ன டோருக்குள்ளார உள்ள விட முடியாது. இந்த ஹிருதயத்தோடையோ ரொம்ப சின்ன தொடை. அதனால அவனை கொஞ்சம் உலக விஷயங்கள்ல அவனை கொஞ்சம் தேய்க்கணும். அவனை தேய்ச்சி 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 ஒல்லியா பண்ணினா தான் அவன் தொடைக்குள்ள போவான். அந்த ஹிருதய தொடைக்குள்ள அவனை கடக்க வைக்கணும். ஆனா இந்த குண்டா இருக்கிற ஆசாமி கொஞ்சம் கட்டிலி போடணும். இந்த அபிமானத்தை கொஞ்சம் இல்லாம பண்ணணும். அப்போ இதுதான் எல்லாம் மொத்த சாதனை, அத்தியாத்ம சாதனை, ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். இதுதான் அந்த சாதனை இல்லைன்னா நம்ம லைஃப் இஸ் பர்பஸ்லெஸ். துப்பறிவு இல்லா இப்பிறப்பு என் பயன் ஒப்பிடவாயே அருணாச்சலா. இது ஒரு அத்தியாத்ம விசாரம் இல்லாத இந்த வாழ்க்கை அருணாச்சலேஸ்வரா எதுக்கு உபமிக்கிறது? என்ன பிரயோஜனம்? யூஸ்லெஸ். துப்பறிவு இல்லா இப்பிறப்பு என் பயன். ஆத்ம விசாரம் இல்லாத இந்த வாழ்க்கை என்ன பிரயோஜனம்? வேஸ்ட். பகவத் தியானம் இல்லாத இந்த வாழ்க்கை என்ன பிரயோஜனம்? வேஸ்ட். அதனால ஆத்ம விசாரத்தை பகவான் பிரகாசப்படுத்தினார், மௌனத்தை பிரகாசப்படுத்தினார். இதோட ஸ்தானம் நமக்குள்ள இருக்கு. ஹிருதயம், ஹார்ட் சென்டர், ஹிருதயாகாசம். அந்த ஹிருதயாகாசத்துக்குள்ள எப்படியோ நம்ம மைண்டை என்டர் பண்ணணும். அதுதான் சாதனை. அதுதான் நமக்கு இந்த ஹிருதயாகாசத்தை என்டர் பண்றதுன்னா நம்ம வந்து அப்படியே உள்ள போய் என்டர் பண்ற மாதிரி எல்லாம் நினைக்க வேண்டாம். அப்படியே ஒரு சாந்தி நிறைஞ்சு வரும் உள்ள. அந்த ஆத்மஸ்வரூப ஸ்பூர்த்தி வரும். அப்படி வரத்தை தெரிஞ்சுக்கலாம். Your mind has found its way inside. உள்ள ஹிருதயத்துக்குள்ள பிரவேசம் ஆயிடுது தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து
ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, என்ன பண்ணுறது, அது when it becomes truly spiritual, எப்படியோ ஒரு அத்தியாத்மம் ஆயிடுத்தானே அந்த மனசு ஹிருதயத்துல போயிடும். ஒரு நல்ல மகாபுருஷரோட சந்நிதியில போய் உட்கார்ற போது இந்த மனசு ஹிருதயத்துக்குள்ள போயிடும். இந்த மனசு ஹிருதயத்துக்குள்ள பிரவேசம் பண்றத நிறைய பேர் இந்த யோக மார்க்கம், ஞான மார்க்கம்னு பிரிப்பாங்க. யோக மார்க்கம் என்னன்னாக்கா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாஹதம், விசுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ராரம் அப்படின்னு சக்கரம். அது நம்ம சரீரத்துல கீழே இருந்து மேல வர சிரஸ்பதி சொல்லுவாங்க. கீழே ஒரு கூட்டம், நடுவில் ஒரு கூட்டம், மேல ஒரு கூட்டம் எல்லாம் சொல்லுவாங்க. இது யோக மார்க்கம். ஞான மார்க்கம் நம்ம இப்ப சொன்ன மாதிரி நான்கிற விருத்தியோட ஸ்வரூபத்தை தேட அந்த விருத்தி ஹிருதயத்துக்குள்ள போற போது அந்த சுத்த சைதன்ய பிரகாஷம். இப்போ இது ரெண்டுமே சேர்க்கிறேன். இந்த மனசு ஹிருதயத்துக்குள்ள பிரவேசம் பண்ற போதே இந்த குலகுண்டலினி சக்தி மூலாதாரத்திலே ஒரு ஆட்டம். சத்சங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதே பாருங்கோ, ஆக்டிவிட்டியே நான் காட்டுறேன். அது இப்படி உட்கார்ந்து இருப்பா. அது நிறைய டிஃபன்லாம் சாப்பிட்டு வந்து அப்படியே தான் உட்காந்துருப்பான். சார் அவன் ப்ரிப்பேர்டா வந்திருப்பாங்க. சில பேர்லாம் டீ உட்காந்துருப்பான், கேஷுவலாக உட்காந்துருப்பான், அப்படியே உட்காந்துருப்பான். அந்த சத்சங்கம் இஃபெக்ட் ஆகிட்டான்னா இந்த பாத்திரத்துக்குள்ள இந்த கூடையில போட்டுருக்கிற பாம்பு இப்படி டக்கு சில பேர் அப்படி தலையை எடுக்குமே, அந்த மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கிறவன் சட்டுன்னு இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும். கண்ணு மூடின்னு விடுவோம். பார்க்கறாங்க கீழேந்து அந்த ஸ்ப்ரிங் டபக்குன்னு விரிஞ்சு விடுத்துன்னு தெரியும். இந்த யோக பிரக்கிரியெல்லாம் நடக்கும், தனியா நடக்கும். ஞானத்தில் வரும்போதும் யோகம் நடக்கும். அது நமக்கு பார்க்கலாம். அதனால எது எது யாருக்கு சம்ஸ்காரம் இருக்கோ அந்தந்த விதத்துல அவா இந்த அத்தியாத்ம சாதனையை பண்ணணும். அதுல நமக்கு நிம்மதி அடையணும், சாந்தி அடையணும். அடையணுமான இந்த அபிமானத்தை இல்லாம பண்ணணும், அகங்காரத்தை இல்லாம பண்ணணும். அதுதான் அதோட பெரிய மருந்து. அதுதான் அபிமானம் இல்லாம பண்றதுக்கு தான் ஈஸ்வரனுக்கே பேரு மிருத்யுன்னு பேரு. மிருத்யவே ஸ்வாஹா, மிருத்யவே ஸ்வாஹா, ருத்ராய மிருத்யவே. பரமேஸ்வரனே மிருத்யுஸ்வரூபமா சொல்றோம். வந்தா என்ன பண்றான்? சாவாமல் சாவும்பா தமிழ்ல இருக்கு. ஆனா நீங்க வாழ்க்கை உயிரோட தான் இருக்கீங்க, ஆனா உள்ள இருக்கிற எதையோ எடுத்துடுவாங்க. இந்த அபிமானத்தை, அகங்காரத்தை எடுத்துடுவாங்க. அப்படி அகங்காரம் ஒன்று போயிட்டாங்கன்னா நம்ம பூர்ணமாயிடும். ஒரு லைஃப் பூர்ணமாயிடும். பகவானோட லைஃப்ல கூட அதுதான் நடக்குது. அருணாச்சலம் அப்படின்னு நினைச்சா அகங்காரத்தை அருணாச்சலேஸ்வரர் எடுத்துட்டார். அந்த அருணாச்சலேஸ்வரர் அகங்காரத்தை எடுத்த அந்த இன்சிடென்ட்டை தான் நாம மரணானுபவம் கூப்பிடுறோம். இல்லாம அது அவர் பண்ணின சாதனை இல்லை. அவர் பண்ணினது ஃபர்ஸ்ட் போய் யாரோ ஒருத்தர் வந்தவர்கிட்ட எங்கேருந்து வரையணும்னு கேட்டார். அதுதான் எதிர்ச்சாலா வசந்துஷ்டா இல்லையா? ஈஸ்வரன் எதிர்ச்சியா லைஃப்ல வர. இப்போ எங்கேருந்து வரையணும்னு கேட்டா அவர் அருணாச்சலம் அப்படின்னா அந்த நாமத்தை கேட்டப்போவே என்னாச்சு? உள்ள டோர் திறந்துருச்சு. உள்ள இந்த நாமம் உள்ள போனதும் உள்ள இருக்கிற அத்தியாத்ம கதடு திறந்துருச்சு. இத்தனை நாள் கேட்காத கேள்வியை கேட்டார், நான் யாருன்னு கேட்டார். அப்போ அந்த நான் யாருன்னு கேட்கறதுக்கும் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் வேணும். பகவான் சந்நிதியில நிறைய பேருக்கு நேச்சுரலா நடக்கும். பகவான் புஸ்தகங்கள்லாம் படிக்கிறது வேண்டாம். நிறைய பேர் பார்த்துருக்கேன். சந்நிதியில உட்கார்ந்து அவ சொல்லுவா, உள்ள ஏதோ ஒரு பிரக்கிரியை நடக்கிறது. இந்த நான்கிற விருத்தியோட அதோட ஒரு ஸ்பூர்த்தி, ஒரு ஸ்புரணத்தை உள்ள ஃபீல் பண்ணிடும் அப்படின்னா அது அங்க இருக்கிற தீட்சை. இப்போ கூட நான் ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கேன். ரிஷிகேஷ்ல சுவாமி சிவானந்த அவங்க சிஷ்யர் சைத்தன்யானந்தான்னு ரொம்ப தபஸ்வி. அவரை வேற விதமாகவும் எனக்கு தெரியும்.
ஆசிரமம் கேவிஎஸ் ரொம்ப க்ளோஸ். அந்த சைத்தன்யானந்த சுவாமி வந்து உத்தரகாஷிலேயே இருந்தார். கபோன் மகாராஜ் பெரிய மகா தபஸ்விகள்லாம் கூட அவரும் பரம விரக்தராக இருந்தார் உத்தரகாஷியில. அவர் பின்னால ஒரு டூர் வந்தார். அவர் ரமணாசிரமத்துக்கு வந்தார். அவர் சொல்றார், ஆசிரமத்துக்குள்ள வந்து அவர் ரூம்ல இருக்கார். ஒரு காரணம் இல்லாம பிரஸ்தானத்திரைய பாஷ்யம் எல்லாம் படிச்சவர், கபோன் மகாராஜுக்கெல்லாம் படிச்சவர். ஒரு காரணம் இல்லாம உள்ள அப்படியே நான் யாருங்கிற விசாரம் வந்துட்டே இருக்கும். ரமணாசிரமத்தில் அதுக்கு பரவி கிடக்கும். குஞ்சு சுவாமி சொல்லுவார், கொரோனா பிடிக்கிற மாதிரி பிடிச்சு கொடுப்பார். ஒரு வியாதியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க பிடிச்சிக்கிற மாதிரி அந்த பிரசன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த தப்போ பலம் அங்கே இருக்கு, அந்த சந்நிதி. அதனால அது அங்கே வந்து இட் கேன் டைரக்ட்லி இனிஷியேட், டீப்பா அதை நம்மளை இனிஷியேட் பண்ணிவிடும். நான் யாருங்கிற விசாரம் உள்ள வந்து எவ்வளவு சிம்பிள் இல்லையா? அத்தனைதான் வேணும். நான் யார் முடிஞ்சு போச்சு. நான் யார் இடவேதென்று உட்போனால் முடிஞ்சு போச்சு. நான் யாரு இந்த ஒரு கேள்வி தான் கேட்கணும். இது எல்லாத்துக்கும் பதிலாச்சு. சர்வ வேதாந்தமும் அதுக்குள்ள அடங்கி வச்சு. ஆனா இது பண்றதுக்கு இதை லைஃப் டைம் பூராவும் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி பூர்த்தி பண்றதுக்கு ஒருத்தனுக்கு சாட்சா்கார பர்யந்தம் கூட்டிட்டு போறதுக்கு பலம். வெளியிலேருந்து ஒரு புஷிங் ஃபோர்ஸ் வரும், உள்ளேருந்து ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் வரும். வெளியிலேருந்து இந்த புஷிங் ஃபோர்ஸ் தான் சத் சங்கம், குரு எல்லாம். நம்ம என்னென்ன சாதனை பண்றோமோ அந்தந்த சாதனைக்கு அனுகூலமான சத் சங்கம். உள்ளே மனசு வந்து அந்தர்முகமாயிட்டானா ஹிருதயத்தில் இருக்கிற சக்தி அதை தன்கிட்ட இழுத்துட்டே பண்ணிட்டே இருக்கு. தூக்கத்தில் பண்றது பார்த்தீங்கன்னா, தூக்கத்தில் வந்து மைண்ட் அப்படியே இழுத்து தூக்கம் பண்ணுவோம். அதே மாதிரி ஆத்ம தியானத்திலையும் மைண்ட் ஹிருதயத்துக்குள்ள இழுத்துட்டே இருக்கிற சக்தி ஹிருதயத்துக்குள்ள புல் பண்ணிட்டே இருக்கு. இந்த புல்லிங் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. நம்ம தான் மைண்டை கொஞ்சம் புஷ் பண்ணி அதோட கையில மாட்டிக்கிற லெவலுக்கு ஒரு அதோட வாயில அகப்படுற இடத்துல கொண்டு விட்டுடும். அப்ப அது அந்த ஈஸ்வரன் எடுத்து அணைச்சிட்டார். உள்ள அந்த ஈஸ்வர அனுபூதி வந்துடும், பூர்ணமாயிடும். இப்ப இதுதான் ஹிருதய வித்யா அப்படிங்கிற. ஹிருதய வித்யா அப்படின்னு பகவான் நமக்கு கொடுத்தது இதுதான். இத இது ஹிருதய வித்யாங்கிறது மெடிடேஷனா? மெடிடேஷன் சொல்லலாம், பட் இட் இஸ் நாட் a practice to meditation. மெடிடேஷனா வெளியில் வரும். பின் அது என்ன? ஈஸ்வரனோட அருள் போராட்டத்தோடு கட்டுதான். அவனோட அருள் நம்ம லைஃப்ல ஜெயிக்கிறது. நம்ம மைண்ட் ஜெயிக்கிற வரை you will call yourself successful, but you are a failure, utter failure. அவரோட அருள் ஜெயிக்க உங்க லைஃப் கொஞ்சம் ஃபெயில் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் there will be a deep victory inside. ரொம்ப கான்ட்ராஸ்ட். வெளிப்படையா பகவான் சொல்றார் பாகவதத்துல, எனக்கு ரொம்ப ஆற பிடிக்குமோ அவரோட எல்லாத்தையும் பிடிக்கி தெருவில் நிறுத்துவேங்க. ஐயோ வேண்டாம் சாமி, பாகவதம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஒரு யஸ்ய அனுக்கிரகம் இச்சாமி தஸ்ய வித்வம் வஹராம்ய தத்விஷோ மிதுனோம்யஹம். அவனை விடாமுடியா பிடிச்சு அவனை என் வசப்படுத்திக்கிறேன். அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலை, நம்ம சாதனை பண்ணலை, ஈஸ்வரன் தான் பண்றாங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவரோட கிருபையினால நான் முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்ணினேங்கிறார் மாணிக்கவாசகர். நமஸ்காரம் கூட நான் பண்ண மாட்டேன், அவரோட பவர்னால முதல் நமஸ்காரம் நான் அவனுக்கு பண்ணினேன். ரமணாசிரமத்தில் ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் நாராயணன்
காலத்துல பெரிய பக்தர். ஆனால் முதல்ல வரும்போது அவர் பெரிய கம்யூனிஸ்டா இருந்தார். அவர் ஒருத்தர் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தார். அவர் சொன்னார், ஆசிரமத்துக்கு அவர் வந்தது இருக்குனாக்கா அவரோட சௌகரியத்துக்கு. திருவண்ணாமலை பூரா பிள்ளைங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது. அதனால் தங்கறதுக்கு சௌகரியம் இல்லை. ரமணாசிரமத்தில் மரமெல்லாம் இருக்கும், சாப்பாடு கிடைக்கும், தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும்னு வந்தார். ஆனால் வரத்தை சொன்னார், சுவாமிக்கெல்லாம் நான் நமஸ்காரம் பண்ண மாட்டேன். அப்போ இந்த ராமகிருஷ்ணர் சொன்ன நமஸ்காரம் வந்து ஆசிரமத்துக்குள்ள வந்து இந்த முன்னாலேயே இருக்கிறது இழுப்பை மரத்துக்கு எங்கேயோ பார்த்தா முதல்ல இவர் தான் நமஸ்காரம் பார்த்ததுமே நமஸ்காரம் பண்ணினா. நமஸ்காரம் பண்ண அப்புறம் அவர் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சுவாமிக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு சொன்ன மாதிரி சொல்றாரு. எழுந்திருந்து கேட்டாராம் இந்த ராமகிருஷ்ணர்கிட்ட, இது என்ன வஸ்து பாரு, என்ன ஒரு வஸ்து. அந்த ஒரு நமஸ்காரம் பண்ணினா அவர் அப்புறம் எழுந்திருக்கவே இல்லை லைஃப் டைம் பூரா. அந்த சரணாகதிங்கிறது நம்ம பண்ண முடியாது. அதனாலதான் சரணாகதிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையை விட தமிழ்ல இருக்கிற தடுத்து ஆட்கொள்ளங்கிறது கொஞ்சம் கூட நல்ல வரும். மானம் போயிட்டு சிம்மத்துக்கிட்ட என்ன திரும்ப நிற்கிறது இல்லை இல்லையா? சிம்மம் தான் போய் அந்த மானை பிடிக்கிறது, போய் பிடிச்சு கடிச்சு உதறி சாப்பிடுறது. அது மாதிரி தான் ஈஸ்வரனும் இந்த ஜீவன் கிட்ட பண்றான். இந்த ஜீவனோட அகந்தை ரிவோல்ட் பண்ணிட்டே இருக்கு, ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. அந்த ரிவோல்ட் ரெசிஸ்ட் எல்லாம் தான் நமக்குள்ள ஐ ஐ ஐ ஐ நான் தெரியாது, நேரங்கள் தெரிஞ்சிட்டே இருக்கு. ரெசிஸ்டன்ஸ், ரியாக்ஷன். இது ஈஸ்வரன் கிட்ட, குரு கிட்ட, அத்தியாத்ம வாழ்க்கை கிட்ட எல்லாம் நடக்கும். அந்த ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்கும், தடுத்துட்டே இருக்கும். அதுக்கு எதிர ஈஸ்வரனோட சக்தி வேலை பண்றது. அந்த சக்தியை தான் கிருபான் இதெல்லாம் பெரியவாழ்ல சாட்சாத்காரம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸை தான் நாம பியூர் ஸ்பிரிச்சுவல் கூப்பிட முடியும். அந்த ஃபோர்ஸ் வந்து அப்படியே நம்ம வாழ்க்கையில வந்து அசெண்ட் ஆகிற போது ஒரு விதத்துலையும் நமக்கு ஒரு கிளைவும் இல்லாம போயிடும். நான் சாதனை பண்ணேன்னு சொல்லணும் தோணாது, தியானம் பண்ணேன்னு சொல்லணும் தோணாது, நான் ஏதாவது பண்ணினேன்னு சொல்லணும் ஒண்ணுமே இருக்காது. எதுவும் கிளைம் பண்ண முடியாது. அந்த கிருபை வந்து தொட்டுடுத்துங்கிறதுக்குள்ள லட்சணம் தான் கொஞ்சம் கண்ணீர்லாம் வருது கண்ணுல. ஓ பகவான் நினைக்கிறதுக்குள்ள கண்ணீர் வந்து ஆனந்தாஸ்ருபாதம், ரோமாஞ்சம் இல்லையா? பாகவதம் சொல்றது என்னது? சித்த ஆர்திரி பாவம். நாராயணமா அது பாகவத ஸ்லோகம் என்ன? சித்த ஆர்திரி பாவம் ஆனந்தாஸ்ருகலையா சுத்தே பக்தியா வினா சித்த ஆர்திரி பாவம் வபுஷிச்ச புலகம் ஹர்ஷபாஷ்பம் சஹித்வா. இதெல்லாம் வந்து அந்த உள்ள அந்த அத்தியாத்ம பாவம் வந்துருக்குங்கிறது லட்சணம். அது உள்ள ஒர்க் ஆயிடுக்குன்னு லட்சணம். இப்போ ஜபம் பண்றது கூட ஒரு ஜடசப்தமா தான் வரும் வெளியில. இனிஷியேஷன் இப்பெல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்கு. சில பேர்லாம் ரெக்கார்டு கேசட் வழியாக இனிஷியேட் பண்ணலாம். ரெக்கார்டு ஜடசப்தம் தான். இப்போ குரு உபதேசம் பண்றது கூட சிலது ஜடசப்தமா இருக்கு. என்னக்கா சில பேர் வந்து உபதேசம் பண்ணுவோம்னு கேட்பாங்க. சரி உபதேசம். அப்ப அது இந்த சிஷ்ய ஒர்க் பண்ணினா தான் உண்டு. அல்லாம அந்த மந்திரம் சக்தி பாத்திரம் வந்துருத்தானா அது சப்தமே இல்லை. அப்படியே நேரம் போயிட்டு உள்ள போய் வேலை பண்ணும். நேரம் போயிட்டு உள்ள போய் ஒத்தைக்கும் சக்தி பாத்திரம் வந்துருத்தாங்க. கதம் வினா ரோமஹர்ஷம் திரவதா சேதசா வினா வினா ஆனந்தாஸ்ருகலையா சுத்தியே பக்தியா வினா ஆசயா. அப்போ பாகவதம் பூரா அந்த கிருபையோட சித்தாந்தம் தான். ஒரு பக்கத்துக்கு அந்த பரம வேதாந்தம், அந்த வேதாந்தத்தோட எசன்ஸும் கிருபை தான். ஏன்னா எமேவைஷம் விருணுதேதேன லப்யா தஸ்ஸீஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம்.
இந்த ஆத்மா யார வலிச்சுக்கிறதோ அவளுக்கு தானே ரிவ்யூ பண்ணி கொடுக்கறது, பிரகாசப்படுத்தி கொடுக்கறதுங்கிறது ஸ்ருதி. அந்த ஆத்மா வலிச்சுக்கிறதுக்கு லட்சணம் தான் இந்த ஏதோ ஒரு அத்தியாத்ம பாவம் உள்ள வந்து தொடங்குது. அந்த பாவம் வந்துட்டானாலே ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாவம் வரத்தே தெரியும். உள்ள இருக்கிற சக்தி கிளம்பிடுச்சு. இதை ஸ்டார்டட் டிராவலிங். ஆக்கிரமந்தி அப்படிங்கிறது வேதம். மெதுவா கிரமம்னா கிராஜுவலா போறது. ஆக்கிரமந்தி அப்படின்னு அது ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் அந்த ஃபோர்ஸ், அந்த சக்தி. ஏன ஆக்கிரமந்தி ரிஷயா ஹி ஆப்தகாமா எத்ததத் சத்யஸ்ய பரமம் நிதானம். அப்போ அந்த உள்ள அந்த சக்தியோட சலனம் அது வரும்போது ஒரு மகாபுருஷாரோட வாழ்க்கையில் ஒரு மாதிரி இருக்கும். எப்படியோ அந்த அந்த ஃபோர்ஸ் வந்துட்டாக்கும் அவ அந்த தபஸெல்லாம் வெளியே பார்க்கறவாளுக்கு தோன்றதே தவிர அவளா ஒன்று தபஸெல்லாம் பண்ணல. செல்ஃப் இனிஷியேட்டட் தபஸெல்லாம் ஒன்றும் யூஸ் கிடையாது. சில பேர்லாம் வேஷம் போடுறதுக்கு தபஸெல்லாம் பண்ணுவாங்க, ஒன்றும் யூஸ் கிடையாது. அந்த உள்ள அந்த ஈஸ்வர சக்தி கிளம்பினது அந்த சரீரத்தை ஒரு லைவ் வயரா பண்ணும். அதுக்குள்ள அந்த சக்தி தாரா தான் இருக்கும். அப்போ இது வாழ்க்கை பூராவும் இப்படி ஒரு அத்தியாத்ம பக்தி சாதனை உள்ள நிறுத்தினே இருக்கிறது தான் ஜெயம். லைஃப் டைம் பூராவும் சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கணும், இல்லாட்டா பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கணும், ஜபம் பண்ண முடியணும், நல்ல சத்கிரந்தங்களை எல்லாம் பாராயணம் பண்ண முடியணும், இதெல்லாம் சாதிக்கணும். லாஸ்ட் பிரெத் வரைக்கும் நம்ம மரணம் வரப்போது. ஒரு விளக்கு ஏற்றி வச்சோம்னா அந்த விளக்கு எத்தனை நேரம் கேட்கும், எத்தனை நாளைக்கு எண்ணெய் இருக்கும், எத்தனை நேரம் எண்ணெய் இருக்கும், அது நேரம். அது மாதிரி நம்ம லைஃப்லையும் இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற அந்த விளக்கு எரியறது இந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான். எண்ணெய் என்னதுன்னா நம்ம பிராணசக்தி, நம்ம எனர்ஜி, நமக்குள்ள இருக்கிற இந்தூசியாசம். அந்த இந்தூசியாசம் கெட்டு போயிட்டானா ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அர்த்தமே இல்லை. லௌகிக வாழ்க்கை நீங்க வேணாம் சொன்னாலும் வேண்டாம் சொன்னாலும் நடக்க போகுது. ஆனா யாரு லௌகிக வாழ்க்கைக்காக அத்தியாத்ம வாழ்க்கையை தியாகம் பண்றாலும் அவ சாதகான் இல்லை. மித்யாசாரஸ்ய உச்யதே அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார். நிறைய பேர் பார்க்கிறோம், அவ எல்லாம் சொல்லுவா, நம்மளை பார்க்கறது எல்லாம் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையெல்லாம் காட்டுவா. ஆனா காரியம் வரத்த லௌகிக தான் முக்கியமான. ஆனா யாருக்கு பகவான் முக்கியமோ அவள் லௌகிக வாழ்க்கை கூட திவ்யமாயிடும். ஏன்னா லௌகிக வாழ்க்கைக்கு ஒரு கோளாறு வராது. பகவான் பிடிச்சுட்டா பகவான் கன்சர்ன் ஆயிடும். இவன் சௌக்கியமா இருக்கணுமே, இவா சௌக்கியமா இருக்கணுமே. பகவான் இவா விஷயத்துல பகவான் சொல்றார், அவளை நான் எப்படி கதம் தான் தெத்து உற்சகே. பாகவதத்துல சொல்றார் பகவான் அம்பரீஷன் சரித்திரத்துல, அவன் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துருக்கான், அவனை நான் எப்படி கைவிட முடியும், அவனை மட்டும் இல்லை அவனை சேர்ந்தவன் நான் எப்படி கைவிட முடியும் கேட்கிறான். கதம் தானு தம் இல்லை, கதம் தானு தெத்து உற்சகே. அவனையோ அவனோட ஆதார வித்தாப்தான் யாரு தன்னோட பத்தினி, தன்னோட குழந்தை, தன்னோட வீடு, தன்னோட சொத்து எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காரோ அவனையும் அவனை சேர்ந்தவாளை நான் எப்படி விட முடியும்? அவனை நான் என்னோட ஹிருதயத்துல வச்சிருக்கேன். ஏன்னா அவன் என்ன அவனோட ஹிருதயத்துல இதெல்லாம் சீக்கிரட்டே இருக்கு. இந்த ஸ்லோகத்தை சில பேர் சொல்லுவா, ஸ்பிரிச்சுவல் லைஃபோட கிரேட்டஸ்ட் சீக்ரெட் அத்தியாத்ம வாழ்க்கை சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவஹம் மதன்யத்தே ந ஜானந்தி நாஹம் தேப்யோ மனாகமி. அம்பரீஷ சரித்திரத்துல பகவான் துர்வாசா கிட்ட சொல்ற, சாதுக்கள் என்னோட ஹார்ட்ல இருக்காங்க, ஹிருதயத்துல இருக்காங்க, நான் அவளோட ஹிருதயத்துல இருக்கேன், எங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே கிடையாது, அவளை நான் எப்படி விட முடியும்? அதனால நான் அவ பின்னாடி நடந்துட்டு இருக்கேன், என்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம வாழ்ந்துதான் பார்க்கணும்.
நம்ம வாழ்ந்துதான் பார்க்கணும். அந்த அத்தியாத்ம வாழ்க்கையில ஒரு தீவிர ஈடுபாடு நமக்கு வந்து எதுவும் சின்ன சாதனையா ஒரு சிம்பிள் பகவத் நாம ஜபம் போதும். அதுவே நம்மளை ஞானத்தில் கொண்டு சாட்சா்கார பரியந்தம் கொண்டு. ஆனா அது பின்னாடி நம்மளோட சர்வஸ்வத்தையும் போடணும். எதையும் எடுத்து இந்த பக்கம் நீங்க வச்சுக்கூடாது. இந்த கிருஷ்ணன் ஒரு போட்டோ இருக்கு பாருங்க. நீங்க இந்த பழம் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டி வருவாங்க, அவன்கிட்ட பழம் வாங்காது. அப்போ இவ்வளவு பழத்தை கையில் கொடுத்துருப்பான் கிருஷ்ணன். இவ்வளவு பழத்தை அவன் தூக்க முடியாம தூக்கிட்டு இருப்பான். அவன் கண்ணு அவன் கையில் ஒரு பழம் இருக்கு, அதுதான் இவ்வளவு பழத்தை பிடிச்சிட்டு அவன் இந்த பழத்தை பார்க்கவே மாட்டான். அவன் கையில ஒரே ஒரு பழத்தை வச்சுட்டு இருக்கா, அதையேதான் பார்த்துட்டு இருக்கான். அதை எங்க கீழே போட போறாருன்னா பார்த்துட்டு. அப்ப அது மாதிரி ஈஸ்வரன் என்ன பண்றான் இந்த ஜீவனை அப்படின்னா ஆட்சி பண்றான், ஆட்கொள்ளறான். அவன் யார ஆட்கொண்டானோ அவனுக்கு என்ன பேரு? ஆண்டிர் பவதி. ஆண்டி பேர். ஆட்கொள்ளப்பட்டவன் ஆண்டி. எல்லாத்தையும் எடுத்து விட்டான். எல்லாத்தையும் அவன் எடுத்து விட்டான். ஆனா அவன் எடுத்து விட்டானா என்ன குறை? ஒரு குறை. எனக்கோர் குறை உண்டோ? பகவான் கேட்கிறார். அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடன் கொண்டாய். என்னைக்கு அருணாச்சலம் எடுத்துக்கிட்டியோ, ஆவி உடன் பொருள் எல்லாம் தமிழ் எழுதியிருக்கான். தேவராஜ முதலியார் கேட்டார், பகவானே பொருள் சொல்ல இருந்தா தானே ஒரு சொல்றதுக்கு, என்கிட்ட எதாவது இருந்தா தானே சொல்றதுக்கு. ஆவியுடன் கொண்டாய் எனக்கோர் குறை உண்டோ? ரமணாசிரமத்துல பேசினே இருக்கிறத, அதுக்கப்புறம் கணேசன் முன்னாடி உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தா, ஆவியுடன் கொண்டா இந்த பாட்டு சொல்லி சட்டுன்னு ஒரு புது அர்த்தம் கொடுத்துருங்க. ஆவியும் உடலும் நீ கொண்டாயின்னு அர்த்தம். அப்படிதான் எல்லா இடத்தையும் அர்த்தம் இருக்கு. உடலையும் ஆவியையும் பிடிச்சிருந்தேன். அதுக்கு பதிலாக இன்னொரு அர்த்தம் சொல்றீங்களா, நீ ஆவி உடலா போயிட்டாங்க. நீ ஆவியே உடலாயிடுத்து. உள்ள வந்து நீ ஆவி, ஆவினாக்கா அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் என்கிறோம், அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ், அது வந்து ஆவியுடன் கொண்டாய். நீ ஆவியா கூட புரிந்துட்டேன். ஈஸ்வரனுக்கே ஆவின்னு பேரு. ஆவிங்கிறது ஆத்மாவுக்கு பேரு. உபனிஷத்து கொடுக்கிற பேரு ஆவிங்கிறது. ஆவிஹி சந்நிஹிதம் குஹாசவம் நாம மஹத்பத நரேக. ஆவிங்கிறது தமிழ்னு நினைக்கிறோம், ஆவிங்கிறது சம்ஸ்கிருதம். அது உபனிஷத் பதம், வேதத்திலே வரப்படும். அப்போ ஆவியுடன் கொண்டாய் ஈஸ்வரன் ஆட்கொள்ளதுனாக்கா அவன் நமக்குள்ள ஏறி பிடிச்சுக்கிறான். பிடிச்சுனாங்க லட்சணம் என்னன்னா, நமக்கு நிறைய ஜபம் பண்ண முடியும், தியானம் பண்ண முடியும், நல்ல கிரந்தங்கள் அத்தியாத்ம புஸ்தகங்களாக வாசிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். மற்றதில் இருக்கிற ருச்சி எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். கீதையில பகவான் சொல்றார், அரதிர்ஜன சம்சத் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். நிரந்தரம் அத்தியாத்ம சாதனை அனுஷ்டானம் ஏதோ பண்ணிட்டு ஆனந்தமா இருக்க முடியும். கூட்டத்தில் போகிறது, எதையாவது பேசுறது, உலக விஷயங்களை பேசுறது, இந்த ருச்சி எல்லாம் விழுந்து போயிடும். அது அப்போ நினைச்சுக்கலாம், அவன் வந்து நம்மளை ஆட்கொண்டிருக்கான், அவனோட ஃபோர்ஸ் நம்ம மேல விழுந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சைன். அது ஒரு லட்சணம். ஒன்றும் சோம்பேறித்தனம் இல்லாம அனுஷ்டானம் பண்ண முடியும். ஜபம், தியானம், நல்ல சத்கிரந்த பாராயணம், இப்படியே ஆனந்தமா இருக்க முடியும். அப்போ இந்த அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் அப்படி இருக்க முடிஞ்சா வாழ்க்கை தன்யமாயிடுது. அப்படி பகவான் நமக்கு ஒரு ஆனுகூல்யம் பண்ணி கொடுக்கிறாரு. எப்போனாக்கா அவன் நமக்கு அவனோட கடாட்சம் நம்ம மேல விழுந்திருக்கான். அவன் கடாட்சம் நம்ம மேல விழுந்திருக்குன்னு லட்சணமே நோக்கியேங்கிறவங்க, அந்த நோக்கி இருக்காங்கிறதுக்குள்ள லட்சணமே சத்சங்கத்துல ருச்சி வரும்.
ஓடி ஓடி போகிறோம், எங்கேயோ போகிறோம், சத் சங்கத்துக்கு போகிறோம், எல்லாமோ போய் சத் சங்கத்தில் ஈடுபடுறோம். அதெல்லாம் ஒரு ஈஸ்வர கிருப்பை நம்ம மேல விழுந்திருக்குங்கிறதுக்கு லட்சம். அது எவ்வளவு இன்டென்ஸா இருக்கோ அதுக்கு தெரிந்த மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அந்த கோபிகள் எல்லாம் கிருஷ்ணனோட வேணுகாலத்தை சிரவணமணி எல்லாத்தையும் போட்டபடி போட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாம் கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பட்டு வாழ்க்கையில் அது நடந்துட்டானா அது ஒரு மாதிரி தாழ்வானா இருக்கும். அது பார்க்கிறவாளுக்கு இப்படிலாம் ஆகுமா? ஆனால் அதோட விளைவு இருக்கு தியாத்ம அனுபவம், பூர்ணமான அனுபூதி. இப்பதான் அவளுக்கு வருது பூர்ணமான அனுபூதி. அந்த அனுபவத்தை ஈஸ்வரன் அகவைக விஹங்கா ஆகாசத்துல பார்க்கிற கூரை உடைச்சுன்னு வெளியில பார்க்கிற கிளி வந்து இப்படி ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவன், அருள் பண்ணுவன். அதனால் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச விதத்துல அத்தியாத்ம சாதனை பண்ணணும். அந்த சாதனை என்னன்னு ஒரு முக்கியத்துவமே இல்லை. நம்ம இன்டென்சிட்டி தான் முக்கியத்துவம், நமக்குள்ள தீவிரதை தான் முக்கியம். நமக்கு எவ்வளவு தீவிரமா இருக்கு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு பகவான் வேணும் அப்படின்னு தோணாலே, எனக்கு ஈஸ்வரன் வேணும்னு தோணாலே, பகவானே இதுதான் பாட்டுல எழுதியிருக்க, கருணையால் என்னை ஆண்டனி எனக்கும் காட்சி தந்த அருளிலை என்றார். கருணையா நீ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இல்லை, இன்னுமே என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை பூர்ணம் பண்ணாம திருப்பி அறகுறையா நீ என்னை விட்டாயன்னா என்னோட கதி என்ன ஆகும் அப்படின்னு இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு உபயபிரஷ்டன் சம்ஸ்கிருதம். உலகத்தில் ஒன்றும் வாழ முடியாது. அந்த அத்தியாத்ம அனுபவமும் எனக்கு பூர்ணமாக என்னோட கதி எல்லாம் அருணனை காணாத அலருமோ கமலம். சூரியன் உதிக்காம தாமரை தெரியாது. அதுபோல ஒரு கிரேஸ் வராம யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் மீ டு ஸ்பிரிச்சுவலி பாண்ட். நீ என்ன குத்தமே சொல்ல முடியாது. உன்னோட கிருப்பை வந்து பண்ணணும். இந்த தாமரை தளத்தை விரிக்கணும், உள்ள அனுபவம் வரணும். அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணியிருந்த பிரார்த்தனை. இப்படி பிரார்த்தனை பண்ணதே ஒரு மெடிடேஷன். ஈஸ்வரன் கிட்ட பேசணும், பகவான் கிட்ட சொல்லணும். சிவானந்த லஹரி கொஞ்ச நாளா மலையாளத்துல டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டே இருக்கேன். அது பார்த்தா எல்லா ஸ்லோகமும் ஈஸ்வரன் கிட்ட ஆச்சாரியால் வந்து என்னோட மனசை நீ எடுத்துக்கோ, இல்லைடா மனசே நீ பகவான்கிட்ட போ, பகவானே நீ வந்து என்னோட மனசுல வந்து இவ்வளவுதான் இருக்கு, என்னோட மனசு விட்டு எங்கேயும் போகாது. இப்படி எல்லாம் தான் பிரார்த்தனை. ஹோல் வர்க்கம் பார்த்தா தியானம் ஏற்படுறதுக்கு ஒரு பிரார்த்தனை. சம்பு தியான வசந்த சங்கினி ஹிருதாராமே அகஜேத்னச்சதா. வசந்த காலம் மாதிரி தியானம். வசந்த காலத்தை இன்வைட் பண்ண முடியாது, அதுவா வரணும் இல்லையா? இந்த வசந்தம் வரா மாதிரி அந்த சம்பு தியானம் ஹிருதயத்துக்குள்ள வரணும். சம்பு தியான சரோவரம் விரத மனோகம் சாவதம் ச. அந்த சம்பு தியானத்துக்கு போ அப்படின்னு மனசுகிட்ட சொல்ற. சிவ தியானம் ஏற்படட்டும், பகவத் தியானம் ஏற்படட்டும். அப்போ நமக்கு இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது வந்து நம்ம பக்தின்னு எடுத்துனாலும் பக்தியில இருக்கிற அத்தியாத்ம சாதனைகள் இருக்கணும். பூஜை பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம், புஷ்பம் எடுத்துக்கிறோம், இதெல்லாம் தியானத்தோட ஒரு பார்ட். பக்தியோட ஒரு தியானம், பாவ சமாதிங்கிற ஞானத்தோட ஒரு தியானம். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பிளேனுக்கு போனாலே நிறைய பாவங்கள் ஒரு மௌனமா இருக்கும், நிശ്ചலமா இருக்கும். இல்லைன்னா பாவ சமாதி நிலைகள், ரோமாஞ்சாதிகள், அஷ்டபாவங்கள்னு சொல்லுவா பக்தியில. 8 பாவங்கள் பக்தியோடு சொல்லுவா. அதெல்லாம் ஆவிர்பவிக்கலாம். அப்போ இட் இஸ் மச் மோர் த்ரில்லிங் than all worldly experience. அது உள்ள வர அது வந்துதான் இது விட்டு போகும். உலக விஷயம் எல்லாருக்கு உலக விஷயங்களை விட்டு இருட்ட விரட்டிட்டு வெளிச்சம் கொண்டு வர முடியாது. வெளிச்சம் வந்தா இருட்டு போகும். அதுபோல அத்தியாத்ம அனுபவம் உள்ள தழைக்க உள்ள இருக்கிற லௌகிக விஷய
நாட்டம் போயிடும். உலகத்தை நினைச்சு கவலைப்படுறதுங்கிறது போயிடும். பல விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறோம், எதையெல்லாமோ நினைச்சு அழறோம். அதுக்கு பதிலாக ஈஸ்வரன் நினைச்சு அழ முடிஞ்ச நல்லது. ரமண மகர்ஷி ஆத்ம விசாரம் மட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய பக்தியை பகவான் சொல்லியிருக்காங்க. சேராயனின் மெய் நீராய் உருகி கண்ணீராற்ற அடிவேர் அருணாச்சலம். இது வந்து எங்களை கலந்துக்கலைன்னா இந்த சரீரமே உருகி போயிடும், மெல்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு பகவானுக்கு பக்தி தான் இருக்கு. அதனால அந்த பக்தியிலேருந்து வந்த ஞானம், பக்தியா ஞானம் பிரஜாயத்தே, அந்த இன்டென்ஸ் பக்தி, தீவிர பக்தி. பகவானே சொல்றாரு, எனக்கு வேதாந்தமும் தெரியாது, பிரம்மம் ஒன்றும் தெரியாது, என்னோட கான்செப்ட் எல்லாம் வந்து ஈஸ்வரன் சிவன் கைலாசத்தில் இருக்கிற சுவாமி அப்படிதான் பாவமே தவிர வேற ஒன்றும் தெரியாது. அப்படியே உலக கூப்பிட அவன் வந்ததோட இம்பாக்ட் ஆகும் ஞானம். அந்த பிரகாசிச்சதோட இம்பாக்ட் தான் நாம ரமண மகர்ஷியை பார்க்கணும். பேயராக்கிரையன் அருணாச்சலம் பெய்தரம் விட விடா பேயாய் பிடித்து. நம்மளோட லௌகிக வாழ்க்கை இருப்பாங்க, இதை படிச்சா அதை படிச்சது பெருசாகி என்னென்னமோ ஆகிடும், எலெக்ஷன் என்னென்னமோ பண்ணி அவன் ஜெயிச்சா. இது பகவான் மொத்தமா ஒரு பேர் கொடுத்தார், பெய்தரம். பெய்தரம், இந்த பெய்தரம் எப்படி விட்டு போகும்? மைண்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. பேய் மனசுக்கு பேர் தான் பேய், வேற ஒன்றும் கிடையாது. இது விட்டு போக நினைச்சாங்க, மனசு தேவையான மட்டும் வேலை பண்றதுனால சாந்தமா இருக்கு. அப்படி ஒரு ஸ்டேட் வர விடா பேயாய், விடா பெய்த பேய் விட்டே போகாத. சில பேய் இந்த ஏற்கனவே விட்டு போக ஈஸ்வரனை விடா பெய்து கொடுக்குறாரு பகவான். விடா பேயாய் பிடித்து, பேய் ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இல்லையா, பூதத்து ஆழ்வார், பேய் ஆழ்வார் அப்படிதான் இருந்தது. இப்படி ஈஸ்வர அனுபூதியில முற்றி போய் இருந்திருக்காங்க. விடா பேயாய் பிடித்து என்னையே ஒரு பேயெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னையே ஒரு ஸ்பிரிட்டா பண்ணிட்டேன், ஒரு சக்தியா பண்ணிட்டேன் அருணாச்சலம். அப்புறம் பகவான் ஒரு பேய் தானே, பகவான் சந்நிதியில போனாலே பேய் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கணும். மௌனம், இந்த மௌனத்துக்கு அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு சக்தி. அப்ப அந்த மௌனம் என்ன பண்றது, சந்நிதியில போகும்போதே பக்தாரோட மனசை தாக்கல். அந்த சாநித்தியத்துக்கு அவ்வளவு பலமே இருந்தது. யாரெல்லாமோ வந்தா எல்லாருமே முருகனார் வாழ கதையெல்லாம் சொல்லுவோம். குஞ்சு சுவாமி, விஸ்வநாத சுவாமி பக்கத்துல இருந்த அடியார் வாழையெல்லாம் பேய்களாயிட்டு எதுவும் இல்லை, ஒன்றும் கொள்ளாம ஆயிட்டு. ஆனா அது ஏதோ ஒரு தனிய பாவம் இப்படி ஆக்கிரத்துல என்ன ஒரு தனிய பாவம் உள்ள கிடைச்ச அந்த ஒரு அபண்டன்ஸ், சமர்த்தி, சாந்தி, சமர்த்தம், அமிர்தம், சமர்த்தமான சாந்தி. இதுதான் ஞானம். ஞானம்னாலே அந்த சாந்தி, ஞானம்ங்கிறது அந்த ஆனந்தம் தான். இதை பகவான் நமக்கு கொடுக்கட்டும். நம்மளோட அத்தியாத்ம வாழ்க்கை பக்தி மார்க்கமோ, ஞான மார்க்கமோ, யோக மார்க்கமோ எப்படி உங்களோட கைங்கரிய பக்தியாக ஏதோ ஒரு பாவத்தில் ஒரு பக்தியாக சிம்பிளா ஒரு பகவன் நாமத்தை ஜபம் பண்றது, ஒரு கைங்கரியம் பண்றது, ஒரு பாவம் இருந்தாலே நம்ம அத்தியாத்மம் பூர்ணமாயிடும், அடைஞ்சிடும். அதை நமக்கு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும். பெங்களூர்ல மல்லேஸ்வரத்துல இந்த மாதிரி ஒரு மந்திரம் சத்சங்கம் நடக்கிறது, எதிர்பார்க்காத இடத்துல இருக்கு. ரவிசங்கர் மாமா, கங்கா மம்மி வேணாம், இது இப்படி ஒரு உற்சாகம் வரும்னு அவளுக்கே தெரியாது. அவளுக்கே தெரியாது இப்படி ஒரு இது பண்ணறதுக்கு தோணுங்கிறது அவ கூட நினைக்கல. அப்போ அது எனக்கு நானும் அவகிட்ட சொன்னதும் ஒன்றும் கிடையாது. வந்து இருந்திருக்கேன், ஒரு 2 வாரத்துக்கு வந்து இருந்திருக்கேன். அவ ஹிருதயத்துக்குள்ளேருந்தே வந்து
அது ரமணாலயம் அப்படின்னு பேரை போட்டு, அப்புறம் இந்த இடத்துக்கு என்ன பேர் போட்டோம்னா அப்படி ரமண ஹிருதயம் அப்படின்னு பேர் போட்டு ஒரு சத்சங்கத்துக்கு ஒரு 100 பேர் சௌக்கியமாக உட்காந்து சிரவணம் பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. நானும் ஒசூரில் தான் இருக்கிறதுனால அப்பப்போ எப்போவாவது நமக்கு வந்து சத்சங்கம் வச்சுக்கலாம். ஆனால் ஸ்ரீதர்ஜி இங்கே இருக்கார், நிறைய சத்சங்கம் நடக்கலாம், நிறைய பேர் வந்து சிரவணம் பண்ணி உட்காந்து நல்ல தியாத்ம விஷயங்களை தியானம் பண்ணலாம். அந்த ஒரு தம்பதிகள் அவளும் பகவான் பண்ண வச்ச ஒரு பெரிய கைங்கரியம். அந்த கைங்கரியம் நம்ம இன்னைக்கு தொடங்கி வச்சது தீட்சிதெல்லாம் வந்து உபன்யாசம்லாம் பண்ணி ஒரு ஹோமமெல்லாம் பண்ணி உபன்யாசம் பண்ணி ஸ்ரீதர் உபன்யாசம் பண்ணார். சதாசிவம் கூட பேசினோம், அவெல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ தான் நம்ம ஒரு சத்சங்கம் வச்சுக்கிறது இருக்கு நடந்தது. நிறைய நடக்கட்டும், நிறைய சத்சங்கம் நடக்கட்டும். சத்சங்கம் வந்து ஒரு உபன்யாசமாக பிரவச்சனமாக தான் இருக்கணுங்கிறது கூட இன்ஃபார்மலாக யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னா சொல்லணும் அப்படி கூட திஸ் இஸ் நெய்தர் டூ பிக் நாட் டூ ஸ்மால் அப்படி ஒரு இடம். அதனால அது ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கிற சத்சங்கங்கள்லாம் நடக்கிறது நல்ல இடம், ரொம்ப சாந்தமாக இருக்கு. இதெல்லாம் பெங்களூர் சிட்டியில இமேஜின் பண்ண முடியாது. அது பகவான் கொடுத்துருக்கார். ஸ்ரீதர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறேன், சத்சங்கம் பண்ணிட்டு இல்லைன்னா நிறைய குழந்தைகள்லாம் அவர் கூட இருக்கா, எல்லாரும் நிரந்தர சத்சங்கம் நடத்திட்டு இருக்கா. அந்த சத்சங்கம் அழகா நிறைய நடக்கட்டும். நீங்களும் எல்லாம் வந்து எல்லாம் கலந்து ஒரு இடம் இருந்தால் பத்திரம் வராது. ஸ்தானம் பிராப்சி சாந்தி ரெண்டும் அப்படின்னா அந்த இடத்துல சாந்தினா சத்சங்கத்தால் தான் சாந்தி வரும். இடம் கிடைச்சா அந்த இடத்த உபயோகப்படுத்தணும். சத்சங்கம் பண்ணிட்டா உபயோகப்படுத்தணும். லைஃப் டைம் பூரா அப்படி சத்சங்கம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம சம்சார துக்கத்தை மருந்து சதாம் சங்கோகி பேஷகம் பெரிய மருந்து. அந்த மருந்து நமக்கு சம்சார வியாதிக்கு மருந்து, மலை மருந்து அப்படின்னு பகவான் அருணாச்சலேஸ்வரர் கூட்டம். மலை மருந்திடனி மலைத்திடவோ அருள் மலை மருந்தாயுடைய அருணாச்சலம். நீ மலை மாதிரி ஒரு மருந்து இருக்க, இன்னமும் நான் இப்படியே அரைகுறையா இருக்கலாமான்னு கேட்கிறேன் பகவான். இத்தனை பெரிய ஒரு வித்தியை கிடைச்சி, இந்த திவ்ய கிரந்தங்கள்லாம் கிடைச்சி, நல்ல சாது சங்கம் எல்லாம் கிடைச்சிட்டு திருப்பி நம்ம பழையபடி இல்லையா நம்மளையே பார்த்து நம்ம வெக்கப்படணும். அத்தியாத்ம சாதனையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்மளா கொஞ்சம் பார்க்கணும். சரியா ஒரு கண்ணாடி முகுரம், அக்ஷரவணமாலையில பகவான் முகுரம். அந்த முகுரத்தை பார்த்தா என்ன தெரியுது? மூக்கு இல்லைன்னு தெரியும். மூக்கிலன் முன்காட்டு முகுர மகாதனை தூக்கி அணைந்தருள் அருணாச்சலம். மூக்கு கட்டாத முன்னாடி கண்ணாடி காட்டுற மாதிரின்னா இந்த நம்மளையே மெடிடேஷன் என்னன்னா யூ ஆர் கீப்பிங் an inner mirror in which you see yourself. இப்போ நமக்கு தெரியும் வேண்டாம் எத்தனை கோவிச்சுக்கணும், எத்தனை சண்டை போடணும், எத்தனை ராகத்வேஷம், எத்தனை மாத்சரியம், இதெல்லாம் உள்ளேருந்து போனால் தான் எனக்கு சாந்தி வரும். நம்மளே நம்மளை கணக்கு பண்ணணும். அந்த கணக்கு பண்ணி அதுக்கு பரிகாரம் கண்டுபிடிக்கும். அந்த பரிகாரம் கண்டுபிடிக்கிறது தான் எது எது பிரதிபந்தம் இருக்கோ அதையெல்லாம் நீக்கணும். அப்படிதான் அத்தியாத்ம சாதனை பண்ணணும். அப்படி சாதனை பண்ணினா ரொம்ப ஈஸி. ரீசெண்டாக இந்த ரிஷிகேஷ் போனப்போ இந்த துகாராம் கணபதி
மகாராஜா அவரோட பிள்ளை ரகுநாத் தாஸ் அவரோட சத்சங்க நடந்துட்டு ரிஷிகேஷில் கோவிலூர் மட்டத்தில் ஞானேஸ்வர் எடுத்து பார்க்க மாட்டேன். ரொம்ப அழகாக அதில் என்ன பேசுறது கரெக்டாக அதுக்கு முன்னாடி திருவனந்தபுரத்துலேருந்து போகிறபோது ஒரு அபங்க வாக்கியம் உள்ளது. ரொம்ப அழகான வாக்கியம் அது சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அது அந்த அபங்கம் என்னன்னாக்கா ஒரு பக்தி மார்க்கத்துக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே வேண்டாம், அப்படியே ஒன்று கொடுத்துரு. என்ன முகி துச்சி மங்கள நாம ஹிருதயி அகண்டித பிரேமம். முகத்துல உன்னோட மங்களமான நாமத்தை வச்சுட்டே இருக்கேன், ஹிருதயத்துல அகண்டித பிரேமம் அப்படின்னா கண்டிக்கப்படாத நிரந்தர பிரேமம். அந்த பிரேமம் இது இருந்தா லைஃப் பூரா அந்த ஒரு லஹரியில உவகை வெறி கூட அருள் அருணாச்சல அப்படின்னு பகவான் அக்ஷரம் மாதிரி சொன்னாரு. அந்த அத்தியாத்ம உன்மத்தம் உள்ளது. மத்தோ பவதி ஸ்தப்தோ பவதி ஆத்மாராமோ பவதி நகிஞ்சித் வாஞ்சதே ந சோஜதி நோத்சாஹி பவதி எல்லாம் சொல்றார் நாரதர் பக்தி சூத்திரத்தில். அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் வந்துடும் எல்லாருக்குமே. அந்த மதுகுண்ட வண்டு போகுல் அப்படின்னு தாய்மான ஒரு பாட்டு, மதுகுண்ட வண்டு போகுல். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் அப்படியே அத்தியாத்ம மது அதை அனுபவிச்சுட்டு நிறைவோட சந்தோஷம் ஒன்றிட அருள் அருணாச்சலம். அக்ஷரம் எத்தனை பாட்டு தெரியுமா? தோஷமில்ல அகத்தில் உள்ள இருக்கிற தோஷம் அகங்காரம் பற்றுதல் இந்த தோஷம் எல்லாம் நீக்கி சந்தோஷம் ஒன்றிட அருள். வாஸ்தவமான சந்தோஷம், சித்தம் குளிர்ந்த சந்தோஷம், அந்த நிறை அதை எனக்கு தந்து அனுகிரகம் வேண்டும்னு கேட்கிறார் அருணாச்சலேஸ்வரர். அதுதான் நம்மளும் பகவான் கிட்ட பிரார்த்திக்க வேண்டியது. நம்ம லைஃப்ல பக்தி வேணும், ஞானம் வேணும், அவ்வளோ வைராக்கியம் நம்மளால முடியுமோ அவ்வளோ வேணும். வைராக்கியம்னா வெறுப்பு இல்லை, இது பிரதிபந்தமாக இருக்கிற வஸ்துக்களை நீக்கிக்கிறது. தியாத்மத்துக்கு பிரதிபந்தமாக இருக்கிறதெல்லாம் நம்ம விலகிக்கிறது, எல்லாம் ஒட்டாம இருக்கிறது. அப்படி எப்படியோ ஒரு விதத்துல ஏனாபி உபாயங்கிறது ஆகும். ஏதோ ஒரு உபாயத்தை பண்ணி மனசை பகவான்கிட்ட அனுப்பிவிடும். அந்த அனுபவத்துக்குள்ள அனுப்பிவிடும். அது நம்ம பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கணும் லைஃப் டைம் கூட. இதுதான் ஒரு சாதகன் பண்ண வேண்டியது. ஒருக்கா நமக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லி பிரயோஜனமே இல்லை. சௌக்கியமா இருக்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லி பிரயோஜனம். முக்கியமா இருக்கணும், ஆனால் டைம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் இல்லையா? அதனால அதுக்கு எக்ஸ்கியூஸே. இது நமக்கு ஈஸ்வரன் தரட்டும். எல்லாரும் சன்னியாசியாக எல்லாம் முடியாது. ஆனா அந்த ஸ்பிரிட் எல்லாருக்கும் வேண்டாம். அந்த நமக்கு பகவானை தவிர இருக்கிற விஷயத்துல இருக்கிற பற்றுதல் விழுந்து போகிற ஒரு ஸ்பிரிட் நமக்குள்ள வந்துட்டாங்க. அதுவும் ஒரு ஏஜுக்கு மேல, ஒரு வயசுக்கு மேல எவ்வளோ அதிகப்படுறோமோ அவ்வளோ நிம்மதியா இருக்கும். ஏன்னா லாஸ்ட்ல எல்லாரும் ஒரு பரிபூர்ண சன்னியாசிகள் ஆயிடுவாங்க. உடம்ப கூட விட்டுட்டு ஒரு சாமானத்தை எடுத்துன்னு போகாம போவாங்க. அதனால அந்த போறதுக்கு முன்னாடி எவ்வளவு விடுறோமோ அவ்வளோ அந்த சமயத்துல சௌக்கியமா இருக்கும். இல்லாட்டா அங்க போற சமயத்துல என்னோட சப்பல் யாராவது எடுத்துட்டு போகாம சின்ன சின்ன புத்தியில வரும். அதனால அதுக்கு முன்னாடி ஈஸ்வரன் நம்ம கையில எல்லாத்தையும் எடுத்து விடணும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாம் அதில் எங்கெல்லாம் விட்டு இருக்கிறோம். அசங்க சஸ்திரேன எவ்வளவு முடியும். நமக்கு எக்ஸ்கியூஸ் தர முடியாது இல்லையா? நம்ம கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் தர முடியுமா? லாஸ்ட்ல வரும்போது கொஞ்சம் எத்தனை பார்க்க மாத்திரம் ஏதாவது எடுத்துட்டு வர சொல்ல முடியுமா? எவன் கிட்ட ஒன்னும் எடுத்துட்டு போக முடியும். இந்த சரீரத்தையே எடுத்துட்டு போக முடியாது. அப்படி இருக்கிறத எவ்வளவு ஃப்ரீ ஆக முடியும் பார்த்துட்டே. அந்த ஃப்ரீடம் எல்லாம் மந்திரம். ஃப்ரீடம் நீங்க சொல்லுங்க, இல்லை பக்தின்னு சொல்லுங்க, சாந்தின்னு சொல்லுங்க, ஏதோ உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதை வச்சுட்டு சுதந்திரம் பண்ணிட்டே
பட்சிகளாக இருக்கிறார்கள் அடிக்க முடியும். ஏன்னா அது ஏதாவது பொடி தண்ணி மழையெல்லாம் பெய்திருக்குன்னு அப்படி நல்லா உதரும். நாயெல்லாம் கூட பண்ண மாதிரிலாம் இந்த துண்டா இருக்கு. அது மாதிரி உள்ள இந்த சாதகரும் உள்ள உதறியே இருக்கணும். அவதூதனம்னு பேர். யாரு பூரா உதறி விட்டாலும் அவனுக்கு தான் அவதூதன் பேர். ஒரு உதறிடும். அதுதான் அது சாதனையே உதறல் தான். அதுதான் சாதனை. நம்ம காத்தால ஏதோ ஒன்று நம்ம மேலே ஒட்டின்னு இருக்கும். சாயந்தரம் ஜபம் பண்ணுறத உதறி விடும். சாயந்தரம் ஏதோ ஒட்டின்னு இருக்கும். அடுத்த நாளைக்கு காத்தால உதறி விடும். யதன்ஹாத் குருதே பாபம் ததன்ஹாத் பிரதிமுச்சதே. யத்ராத்ரியா குருதே பாபம் தத்ராத்ரியா பிரதிமுச்சதே. பகல்ல பண்றதெல்லாம் பகலே முடிச்சுடும். ராத்திரி பண்றது ராத்திரியை முடிச்சு அப்போ தீர்த்துடும். எதையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க. ஃப்ரீ ப்ளசண்டா கிளீன் ஆகாஷம். அப்படி நமக்கு பகவான் நம்ம சாதனையை பூர்த்தி பண்ணி கொடுக்கட்டும். சாயங்காலம் இன்னைக்கு பகவத்கீதை 4வது அத்தியாயமா அப்போ பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா.